கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். மத்தேயு 24 அதிகாரம் 3 முதல் 14 வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தில் உலாவின நாட்களில் இயேசுடைய சீடர்கள் வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்பதாய் கேட்கிறார்கள். எப்பொழுது இந்த உலகம் முடிவடையும்? எப்பொழுது நீ திரும்ப இந்த உலகத்தில் வருவீர்? முதல் முறை இயேசு உலகத்தில் வந்தபோது பாவிகளை ரட்சிக்க ஒரு இரட்சகராக வந்தார். தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுப்பதற்காக ஒரு ஜீவாதார பலியாக அவர் வந்தார். மனிதனை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்து விடுதலை ஆக்கவும், நரகத்தின் அக்கனியிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கவும் ஒரு இரட்சகராக வந்து சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி போனார். அவர் மறுபடியும் திரும்ப வருவார். அவர் திரும்ப வரும் பொழுது நியாயாதிபதியாக வருவார், ராஜாதி ராஜாவாக வருவார், கர்த்தாதி கர்த்தாவாக வருவார், தேவாதி தேவனாக அவர் திரும்ப வருவார். அவர் வரும் பொழுது இந்த உலகம் முடிவடையும். இந்த உலகத்தின் முடிவும் இயேசுடைய வருகையும் ஒன்றாக நடைபெறும். ஆகவே தான் சீஷர்கள் கேட்கிறார்கள், இந்த உலகத்தின் முடிவும் உம்முடைய வருகை எப்பொழுது சம்பவிக்கும்? இயேசு அதற்குரிய அடையாளங்களை சொல்லுகிறார். இவைகள் சம்பவிக்கும் போது ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை அறிந்து நீங்கள் ஜாக்கிரதையை ஆயத்தப்படுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனம் முதல் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். முதலாவது ஒரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அநேக கள்ள கிறிஸ்துகள் தோன்றுவார்கள். கள்ள கிறிஸ்துகள் தோன்றி தங்களை தெய்வமாய் காண்பிக்கிற பலர் இந்த உலகத்தில் தோன்றி தாங்களே தெய்வம், தாங்களே கிறிஸ்து என்பதாக சொல்லுவார்கள். அந்தி கிறிஸ்துவின் ஆவி, ஏமாற்றுகிற ஆவி, தங்களை தெய்வமாய் காண்பிக்கிற மக்கள் எழும்புவார்கள். இது கூட ஒரு அடையாளம் என்பதாக இயேசு சொன்னார். மற்ற எந்த நாடுகளையும் விட இந்தியாவில் இந்த அடையாளம் தீவிரமாய் நிறைவேறுகிறது. இந்தியாவில் இன்றைக்கு அநேக தங்களை தெய்வமாக காண்பிக்கிற மனிதர்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். சுற்றிலும் கண்களை ஏறெடுத்து தேசத்தில் நடக்கிற காரியத்தை பாருங்கள். புதிதான ஒரு கொள்கையை பேசுவார்கள். எல்லா தெய்வமும் ஒன்றுதான், அன்புதான் முக்கியம் என்று மேடைகளிலே பேசுவார்கள். ஆனால் கூர்ந்து கவனித்தால் கடைசியில் அவர்கள் தங்களை தெய்வமாக காண்பிப்பார்கள். ஜனங்கள் எல்லாம் வந்து தன்னை வணங்கும்படி செய்து விடுவார்கள். இந்தியாவில் அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடைய வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற மத தலைவர்கள் ஏராளமாக எழும்பிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசுடைய வருகைக்குரிய அடையாளம். கடைசி காலத்தில் இப்படி ஜனங்களை வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற, தங்களை தெய்வமாய் காண்பித்துக் கொள்ளுகிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் எழும்புவார்கள் என்று இயேசு சொல்லி வைத்த காரியம் இன்றைக்கு நிறைவேறுகிறது. இப்படிப்பட்டவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களை கூட செய்வார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஏமாற்றும்படியாக, மனிதர்களை வஞ்சிக்கும்படியாக பிசாசானவன் தன்னை தெய்வமாய் காண்பிப்பதற்காக மனிதர்களை பயன்படுத்தி மனிதர்களை வணங்கும்படிக்கு செய்வான் என்பதாக இயேசு சொன்ன வார்த்தை இந்தியாவிலே தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? இயேசுடைய வருகை சமீபமாகிவிட்டது. கடைசி காலத்திலே வஞ்சிக்கிற ஆவி அதிகமாய் கிரியை செய்கிறது என்பதை தெளிவாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. மறந்து விடாதிருங்கள். இன்னொரு அடையாளத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாக ஜனம் எழும்பும், ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும். இதெல்லாம் இயேசு சொன்ன அடையாளங்கள். இன்றைக்கு ஒரே மாவட்டத்திற்குள்ளே ஜனத்திற்கு விரோதமாக ஜனம்,
ஒரே தேசத்திற்குள்ளே ஒரு மாநிலத்திற்கு விரோதமாக இன்னொரு மாநிலத்து மக்கள், ஒரு துவேஷம், இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்புவதை பார்க்கிறோம். இதெல்லாம் நடக்கும் பொழுது இயேசுடைய வருகை சமீபம், இந்த உலகத்தின் முடிவு சமீபம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக இயேசு சொல்லி இருக்கிறார். நம்மை சுற்றிலும் இந்த காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பஞ்சங்கள், உணவு பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், பலவிதமான பஞ்சங்கள் தேசத்தின் ஒரு மூலையிலே ஒரு பகுதியிலே காணப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இந்தியா தேசத்திலும் சரி, உலகத்தின் பல நாடுகளிலும் பல இடங்களில் இன்றைக்கு பஞ்சங்கள் தாக்கி கொண்டுதான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கொள்ளை நோய்கள், ஒரு கொள்ளை நோய் வந்து தாக்கும் போது அதற்கு மருந்து கண்டுபிடிக்கிற சமயத்தில் அடுத்த ஒரு கொள்ளை நோய் தாக்குகிறது. இப்படி விதவிதமான கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இது கடைசி காலத்தின் அடையாளம், உலகத்தின் முடிவிற்குரிய அடையாளம் என்று இயேசு சொன்னார். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்று சொன்னார். ஒரு காலத்தில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் முதல் பக்கத்திலே பெரிய அளவில் செய்தி வரும், பூமி அதிர்ச்சி உண்டாகி இருக்கிறது என்பதாக. ஆனால் இப்பொழுது பூமி அதிர்ச்சி என்ற செய்தித்தாளை புரட்டி பாருங்கள், எங்கோ 4வது பக்கத்தில் 5வது பக்கத்தில் சின்ன கட்டத்திலே போடுகிறார்கள். காரணம், தினமும் பூமி அதிர்ச்சி ஒவ்வொரு இடத்திலே நடந்து கொண்டே இருக்கிறபடியால் அந்த செய்தி ஒரு புதுமையாக தெரியவில்லை. இயேசு சொன்னார், பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், நம்மை சுற்றிலும் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? அந்த நாள் நெருங்கிவிட்டது, உலகத்தின் முடிவு நெருங்கிவிட்டது, இயேசுடைய 2ஆம் வருகை நெருங்கிவிட்டது என்பதை தெளிவாக இது நமக்கு காண்பிக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பெரிய தோற்றம், பயங்கரமான தோற்றங்களும் அடையாளங்களும் உண்டாகும் என்பதாக ஆண்டவர் சொன்னார். 25ஆம் வசனம் சொல்லுகிறது, சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்குள் தத்தளிப்பும் இடுக்கண்ணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? ஆண்டவருடைய வருகை சமீபம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக வரைக்கும் விஞ்ஞானிகள் சொன்னார்கள், இந்த உலகம் இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் இருக்க போகிறது, அதற்குரிய எல்லா வசதிகளும் உலகத்தில் உண்டு என்பதாய் அறிவித்தார்கள். ஆனால் கடந்த சில வருஷங்களாக விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பார்க்கும் பொழுது இந்த உலகம் வெகு நாட்கள் தாங்காது, சீக்கிரத்தில் உலகம் அழிந்துவிடும் என்று இப்பொழுது விஞ்ஞானிகளுடைய வார்த்தைகள் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? இந்த உலகத்தின் நாட்கள் முடிவடைய போகிறது, இந்த உலகத்தின் முடிவு சமீபமாகிவிட்டது, ஆண்டவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. இயேசு சொன்ன அடையாளங்கள் நம்மை சுற்றிலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், சமுத்திரம் முழக்கமாக இருக்கும். சுனாமியினால் உண்டாகிற பாதிப்பை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, ஒவ்வொரு இடங்களிலும் கடல் சீற்றம் அதிகமாயிருக்கிறது, கடல் வித்தியாசமாய் மாறிவிட்டது, கடைசி காலத்தில் அப்படி மாறும் என்பதாக இயேசு சொன்ன அடையாளம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்க முடியும். இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நிறைவேறுகிறபடியால் அவருடைய வருகை சமீபித்து விட்டது, உலகத்தின் முடிவு சமீபித்து விட்டது. ஆம் பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு அடையாளத்தை இயேசு சொன்னார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகத்தின் சகல மக்களுக்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். முடிவு வருவதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் அறிவிக்கப்படும் என்பதாய் இன்றைக்கு உலகத்தின் எல்லா நாடுகளுக்குள்ளும் ஆண்டவருடைய வார்த்தை தீவிரமாய் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை ஒருவரும் தடுக்க முடியாது. காரணம், இது வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனுடைய கட்டளை. ஆகவேதான் எல்லா இடத்திலும்
இந்த சுவிசேஷம் இன்றைக்கு தீவிரமாய் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவேளை நினைக்கலாம், இதுதான் எத்தனையோ வருஷமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், உலகம் அழிய போகிறது, இயேசு வரப்போகிறார் என்று இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் நடக்கவில்லை என்று கேள்வி எழுப்பக்கூடிய மக்கள் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஏன் அவருடைய வருகை தாமதிக்கிறது தெரியுமா? அதையும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 பேதுரு 3:9 வாசித்து பாருங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்தவர் தாமதமாயிராதபடி எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். ஏன் அவர் தாமதிக்கிறார் தெரியுமா? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் வந்துவிட்டால் பாவத்திலே வாழுகிறவர்கள், துன்மார்க்கத்திலே வாழுகிறவர்கள் நரகத்தின் அக்னிக்குள்ளே பங்கடைவார்கள். ஆகவே தான் ஆண்டவர் இந்த ஆத்துமாக்கள் நரகத்திலே அழிவதை விரும்பாதபடியினால் எப்படியாவது இவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் நரகத்தின் அக்னிக்குள்ளே போய்விடக் கூடாது, மோட்ச பாக்கியத்திற்குள்ளே வர வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்றவர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார், உன் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய். ஆகவே இன்றைக்காவது நீ மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்காவது உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கொண்டே வாழ்க்கையை நீ ஒப்புக் கொடுக்க வேண்டும். சீக்கிரமாய் வருகிறார். யாருடைய வருகையிலே மகிழ்ச்சியோடு காணப்பட முடியும்? யாருடைய துக்கத்தை அவர் மாற்றுவார்? யாருடைய கண்ணீரை துடைப்பார்? அவர் வரும்போது கண்ணீரை எல்லாம் துடைப்பார். இனி வருத்தமில்லை, வேதனை இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற யார் கண்ணீரை துடைப்பார்? மதுபானம் குடித்து போதில் இருக்கிற மனுஷனை கொண்டு போய் உன் கண்ணீரை துடைத்து பரலோக பாக்கியத்தை தருவாரோ? கையில சிகரெட்டை ஊதிக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் விதண்டா வாதம் பேசிக்கொண்டு எனக்கு பைபிளை தெரியும் என்று பேசிக்கொண்டிருக்கிற துன்மார்க்கனை தேவன் மோட்சத்தில் அழைத்து கொண்டு போய் கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லுவாரோ? ஒரு நாளைக்கு 5 நிமிடம் கூட ஜெபம் பண்ணாது, ஒரு நாளைக்கு வேதத்திலிருந்து 5 வசனம் கூட வாசிக்காதபடி நிர்விசாரமாய் வாழுகிற கிறிஸ்தவனை ஆண்டவர் மோட்சத்தில் அழைத்து கொண்டு போய் உங்களுடைய துக்கத்தை மாற்றுவாரோ? வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். வெறும் பக்தியை கண்டு ஏமாந்து போகிறவர் அல்ல தேவன். பக்தி எல்லா மதத்தில் உள்ள மக்களுக்கும் இருக்கிறது. பக்தி அல்ல பரிசுத்தம், பக்தி அல்ல வேத வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே செல்ல முடியும். அவங்க கண்ணீரை தான் ஆண்டவர் துடைப்பார். வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் வைந்து 5 நிமிடம் பிரசங்கம் அதிகமாகிவிட்டால் ஏன் ஆராதனை நேரத்தை நீட்டிவிட்டீர்கள் என்று கேள்வி கேட்கிற கிறிஸ்தவன் பரலோக ராஜ்யத்தில் போய் சந்தோஷமாய் இருக்க முடியாது. வியாபார ஸ்தலத்திலே ராத்திரி பகல பணத்தை எண்ணுவதற்கு நேர செலவு பண்ணுகிறாய். தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் 5 நிமிடம் அதிகமானால் முறுமுறுக்கிறாய். எப்படி பரலோக ராஜ்யத்தில் நீ போய் இருக்க முடியும்? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி வாழ்ந்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் போய் காணிக்க போட்டு விட்டால் முடிந்து விடுவது அல்ல. இதை விட பக்திமான்கள் எல்லா மதத்திலும் இருக்கிறார்கள். செருப்பில்லாமல் நடந்து தெய்வத்தை தேடுகிறவர்கள், தங்கள் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு தெய்வத்தை தேடுகிறவர்கள், தங்கள் சரீரத்தை ஒருத்து பக்தியோடு தேடுகிறவர்கள். அந்த பக்தி அல்ல அவருக்கு முக்கியம். இயேசு 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 அவர் சொன்னபடி வாழ்வதற்கு அர்ப்பணித்துக் கொண்டு அவரை பின்பற்றி அவரோடு கூட சேர்ந்து வாழ வேண்டும். அவங்க கண்ணீரை தான் அவர் துடைப்பார். அவங்கள கூட்டிட்டு போய் என் மகளே வா, என் மகனே வா, நீ எனக்காக எவ்வளவு பாடுகளை சகித்தாய், எவ்வளவு ஜெபம் பண்ணினாய், எனக்காக எவ்வளவு ஊழியம் செய்தாய், இனிமேல் உனக்கு துக்கம் இல்லை, இனிமேல் உனக்கு கண்ணீர் இல்லை, நீ வா என்னுடைய ராஜ்யத்தில். அவங்கள தான் தேவன் கூட்டி கொண்டு போய் கனப்படுத்துவார். நீங்கள் எங்க நிற்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். Where are you today? எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு அழைக்கக்கூடிய இடத்தில் நிற்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். இல்லாவிட்டால் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால இந்த செய்தியின் மூலம் உங்களோடு பேசியிருக்கிறார். அவருடைய வருகை சமீபமாகிவிட்டார். அதற்கான அடையாளங்கள் நம்ம சுற்றில நடக்கிறாரு. அவர் வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும் போது நாம் இயேசுவோடு கூட மறுரூபமாகி அவரை சந்திக்கணும்.
இதில் நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சுகம் பெற்று விடுதலை பெற்று அந்த அற்புதம் இந்த அற்புதம் எதை பெற்றும் பிரயோஜனம் கிடையாது. அதெல்லாம் உலகத்திற்கான காரியம். சுகம் பெறுவது, ஒரு பண தேவை சந்திக்கப்படுவது, பதவி உயர்வு வருவது, இதெல்லாம் ஒரு தற்காலிகமாக இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் உள்ள காரியம். ஆனால் நிரந்தரம் இயேசுவோடு இருப்பார். அதை இழந்துட்டோன்னு சொன்னால் அவ்வளோதான். நம்முடைய வாழ்க்கையில் நான் பரிதாபத்திற்குரியவர்கள். அதனால் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், அதற்கு என்னை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்கள். நாம் ஜெபிக்கலாமா? உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? தகப்பனே, எங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்து உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த எங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. எந்த விதத்திலும் உம்முடைய வருகையில் ஆண்டவரே நான் கைவிடப்பட்டவளாய் ஆகிவிடக்கூடாது. நீர் வரும்பொழுது எக்காலம் தொனிக்கும் பொழுது மறுரூபமாகி உம்மோடு கூட நான் இருக்கணும். நித்திய காலமாய் உம்மோடு வாழணும். அந்த பாக்கியத்தை நான் இழந்துடக்கூடாதப்பா. அதற்காக என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க. உம்முடைய வசனத்தின்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. எப்பொழுதும் உம்முடைய வருகை குறித்த சிந்தையோடு கூட நான் ஆயத்தமாக ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்கப்பா. இதோ யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்துங்க, சுத்திகரிங்க, உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இலையேற பெற்று இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒருவராவது கைவிடப்பட்டு விடக்கூடாது. உம்மோடு கூட மகிழ்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை கொடுங்கப்பா. கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.